அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி கருவறையில் நடந்த பல மர்மமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையானின் நெற்றியில் பெரிய திருநாமம் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் கீழே மேல்வாய்க்கட்டையில் வட்ட வடிவில் வெண்ணிறம் கொண்ட நாமம் போன்ற குறி இருப்பதை கவனித்திருக்கிறீங்களா? அதை பின்னணியில் உள்ள பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வெங்கடேச பெருமானுக்கு கைகரியங்கள் செய்து வந்தவர் திருமலை நம்பியும் அனந்தாழ்வாரும் என்பவர். இதில் அனந்தாழ்வார் பக்தி சற்று அதிகமாக இருக்கும். ஒரு நாள் பட்டருடன் சீடர்கள் ஒருவரை அனந்தாழ்வாரில் பார்த்து வைணவம் எப்படி இருப்பான் என்று கேட்டாராம். அதற்கு அனந்தாழ்வார், கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பு போல் இருப்பான் என்றாராம். வெள்ளை உள்ளம் படைத்தவனாய், உண்மைகளை பொறுக்கி அனுபவிக்கும் தன்மைகளை உடையவனாய், தான் ஆழ்ந்து பரிசலித்து செய்வனாய் இருப்பான் என்று இலக்கணத்தில் எடுத்துக்காட்டாக அனந்தாழ்வார் கூறியிருக்காரு. நந்தவனம் கைகரியம் செய்த அவருக்கு ஒரு யோசனை உதித்தது. நீர்நிலை ஒன்று நிரவினால் மலர் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச உபயோகமாக இருக்கும் என்று நினைச்சிருக்காரு. ஆனால் அதை தன் திரேக கைகரியமாக புரிய வேண்டும் என்றும் எண்ணியிருக்காரு. கையில் மண்வெட்டி ஏந்தி மண் தோண்டும் படலம் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. பள்ளம் ஆழமாயிற்று. ஆனால் குவிந்த மண்ணை அப்புறப்படுத்த வேண்டுமே. தன் மனைவியே அப்பணிக்கு ஆளாக்கியிருக்காரு. அவ்வண்ணமே கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. கணவன் அனந்தாழ்வார் வெட்டி குவித்த மண்ணை ஒவ்வொரு கூடையாய் தொலைவில் பெருமூச்சுடன் கொண்டு கொட்டி வந்திருக்காங்க. வெங்கடேஸ்வரனும் பரிதாபம் ஆகிவிட்டார். ஒரு கூலியால் வேடம் அணிந்து அனந்தாழ்வார் எதிரில் தோன்றி மண்ணை கொண்டு கொட்டு பணி நின்றிருக்காரு. தன் கையால் செய்வதே கைகரியம் என எண்ணி கூலிக்காரனை நிறுத்திவிட்டார் அனந்தாழ்வார். என்ன செய்வார் வெங்கடேசன்? மலை சருவின் மரபில் சென்று அம்மையிடம் ஆழ்வார் அமர்ந்ததாக கூறி கூடையை சுமக்கும் வேலையில் இறங்கியிருக்காரு. சிறிது நேரம் சென்றதும் ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. பெருமூச்சுடன் அவதிப்பட்ட தன் மனைவி எப்படி துரிதமாக கொட்டுகிறாள் என்று கொஞ்சம் வேவு பார்த்திருக்காரு. விஷயம் புரிந்தது. தன் கைகரியத்தில் பங்கு போடுகிறானே என்ற கோபத்தில் கையில் இருந்த மண்வெட்டியே அவன் மேல் வீசி எறிந்திருக்காரு. அது அவன் மேல்வாயை தாக்கியது. இரத்தம் கொட்ட அவன் மறைந்து விட்டான். மறுநாள் திருமலையான் கர்ப்ப கிரகத்திற்கு நுழைந்த அனந்தாழ்வாருக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. திருமாலின் மேல்வாய் கட்டையில் மண்வெட்டி பாய்ந்து காயம் இருந்தது. அதில் இரத்தம் வழிந்தபடி காணப்பட்டது. புரிந்துவிட்டது அனந்தாழ்வாருக்கு. அப்படியே பச்சை கற்பூரத்தை அப்ப காயம் ஆறியது. இந்த நிகழ்ச்சியை தான் இன்றும் ஏழுமலையான் முகத்தில் கீழ் வெள்ளை நிறம் உள்ளதை நம்ம காண்றதாக சொல்லப்படுது. இப்படி பக்தருக்காக ஏழுமலையான் தன்னுடைய தாடையில் காயம் பட்டதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குது. ஏழுமலையான தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்திருக்காரு. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெரியது. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் யாகம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டிருக்காங்க. பலனை சாந்தமான மூர்த்திக்கே தருவதென்று முடிவு செஞ்சுருக்காங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் சென்றிருக்காரு. திருமால் பிறகு முனிவர் கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பில் எட்டி உதைச்சிருக்காரு. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திருமாலும் திருமகளை தேடி உலகத்தில் சுற்றி அலைந்து வேங்கட மலையில வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க. அவருக்கு பசித்தது. இதை பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியுடன் சொல்லி
சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி பிரம்மா சிவனும் பசுவாகவும் கன்றுமாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமடைந்து அப்போது அந்த பகுதியில் ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்குள் சென்று பால் சுரிந்தது. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்றிருக்கான். புற்றில் பால் சொரிவதை கண்டிருக்கான். கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காங்க. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்ட பசுப்போக்கிட கனிகளை தந்திருக்காங்க. இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான். பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகா முனிவர் ஆலோசனையின்படி புத்திர காமேஷ்ட யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. யாகம் செய்த இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்ற பெயர் உண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க. ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமணனை மணாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சிருக்காங்க. ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்திருக்காங்க. அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்கா. பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்திருக்கா. சீனிவாச பெருமாளும் பத்மாவதிக்கு திருமணம் இனிதே நடந்தது. அதன் பின்பு சீனிவாச பெருமான் கலியுகம் முடியும் வரை திருமலையில சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளியிருக்காங்க. சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சுருக்காங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினமும் திருப்பதியில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருமாளை தரிசிக்க நாம் பாத யாத்திரையாக சென்று படியேறி நாம் தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறையில் பல்வேறு அதிசயங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உலகில் பணக்கார கடவுள் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாக இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் பெருமாளின் மகிமை பற்றி பலருக்கும் தெரியும். ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில்கள் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரும் வகையில் இருக்கு. மனித சக்திக்கு, மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி என்று சொல்வாங்க. அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத அதிசயமான அரிதான பல அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வருது. திருப்பதி அருகில் இந்த கிராமம் பாதுகாக்கப்படுவதாகவும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வேலையாட்கள் வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றதும் கிடையாது. கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது. கருவறையின் வலது புறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்காங்க. அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் நிறைவேற்றிய விட்டு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.